இருங்க 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 ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு சில வீடியோகள் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால எந்த ஒரு பதிவும் உங்களுக்கு தெரியாது போயிடும். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது இல்லாமல் இந்த சாமி ஆடிகள், இந்த நிறைய பேர் சாமி ஆடுறாங்கள, அந்த சாமி ஆடுறதை பற்றி நம்ம சில விஷயங்கள் பற்றி பேசுவோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு பதிவு செய்யக்கூடிய நேரம் இன்னைக்கு 16/3/2024 இன்னையுடைய தேதி. பதிவு செய்யக்கூடிய நேரம் 6:05 சாயந்தரம் 6:05 பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனல் நண்பர்கள், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, இந்த வாட்ஸ்அப்பில் பயணித்து கொண்டு இருக்கிற அனைத்து ஆன்மீக நல்ல உள்ளவங்களும், மாந்திரிக பயிற்சியில் இருக்கிற நண்பர்களும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுகிரகமும் ஜாலகாமோடைய ஆசீர்வாதமும் குருனுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். இப்போது இந்த சாமியாடிகளை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ எனக்கு ஒரு சில பேர் நிறைய ஃபோன் பண்ணி நான் சாமி ஆடுறேன், நான் குறி சொல்கிறேன், எனக்குன்னு சில விஷயங்கள்லாம் கை கெட்டலை, அதனால் நிறைய விஷயங்கள் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க ஆளுங்களுக்கு உண்மையிலுமே அவங்க எப்படி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது? நிறைய பேர் அறக்குறையாக போய் வித்தையெல்லாம் படிக்கிறேன் போகிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு நிறையா கஷ்டப்படுறாங்க. சரி, ரைட்டு விடுங்க, அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. நிஜமாலுமே ஒரு சாமியாடிகளுக்கு ஒரு பேர் இருக்குது, அது மருளாடிகள் அப்படின்னு ஒரு பெயர். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா அழகு குத்துறது, தீ மிதிக்கிறது, அக்னி சட்டி எடுக்கிறது, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள், காவடி எடுக்கிறது, சில ஆன்மீக சம்மந்தமாக நிறைய வேலைகள்லாம் பார்க்குறாங்க. நாம் அதையும் பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இறைவனுக்கு செய்கிறதுனா சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆய்வு நடத்தணும். ஸோ அதனால் எந்த ஒரு தப்பு இல்லை, தாராளமாக செய்யலாம். சரிங்களா? நம்ம அளவு கொத்துறது, அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு, பொதுவாக அங்க பிரதர்ஷனம் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் பண்ணுறாங்க. சரி, நம்ம ரொம்ப தூரமாக போகலாம். இந்த மருளாடிகள், சாமி ஆடிகளில் நிறைய பேர் சாமி ஆடுறாங்களே, அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மருளாடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர். அதுதான் உண்மையான பேர். சாமி ஒரு அருள், அந்த அருளை ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே அருள் வந்தால் யாரும் ஆட மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம் இதுதான். அப்போ சாமி டண்ட டக்கரன் ஆடுறவன் முட்டாள், ஆடுறவன் முட்டாள். முட்டாள் கூட இருக்கிறவன் இன்னும் கேடுகட்ட முட்டாளாக தான் இருப்பான். ஒரு முட்டாள் இருக்கான்னா அந்த முட்டாளுக்கு கேடுகட்ட முட்டாள் தான் கூட இருப்பான். நம்ம பழமொழி என்ன சொல்லுவாங்க? இனத்தோடு சேரும், குணத்தோடு சேரும், பணம் பணத்தோடு சேரும். இதுதான் உண்மையான விஷயம். ஸோ அருள் என்பது ஒரு வைப்ரேட். அது நமக்கு, எனக்கு தெரிஞ்சு சாமி ஆடுறவங்களாம் நிறைய பேர் ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க இன்னும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ மருளாடிகள் அவங்க ஒரு பக்கம். சரி, இப்போ தெய்வத்தை வச்சு குறி சொல்றது ஒரு சில குரூப் இருக்காங்க. கோடாங்கி பார்க்கறது, குறி பார்க்கறது, பேய் ஓட்டுறது, சாமி அழைக்கிறது, நிலைநிறுத்துறது, பச்சை போடுறது, பொறிவட்டம் கட்டுறது, இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அப்போ என்கிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் குறி சொல்கிறேன் சாமி, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு குடும்பம் இல்லை, பிள்ளைங்க இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பொருந்தும். பொதுவாகவே சாமியாடிகளுக்கு இது பொருந்தும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணா, குரு வழியாக அவங்க தாத்தா கிட்ட சாமி இருக்கும், அவங்க அப்பா வழியாக, அப்பாலேருந்து அப்படியே இப்போ மகன் பேரன் பேத்தி இப்படி வாழையாடியாக வம்ச வழியாக வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு எளிதில் ஈஸியாக சாமி கிடைச்சிடும். இப்போ யாருக்கு தாத்தா சாமி ஆடிட்டு இருக்காருன்னா அவங்க பையனுக்கு, அடுத்து அவங்க பேரனுக்கு கிடைச்சிடும். ஆனால் எதுவுமே இல்லை, புதுமையாக ஒருத்தருக்கு சாமி வருது அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைய நம்ம ப்ராசஸ் இருக்குது, அது நிறைய நம்ம ஃபாலோ பண்ணணும். சும்மாச்சு நான் போய் மந்திரம் படிக்கிறேன், சாமி சொல்கிறேன், குறி சொல்கிறேங்கிறது வேஸ்ட்டு. இப்போ ஒருத்தர் குறி சொல்கிறாரு, எப்படியோ ஒரு ரகத்தில் குறி சொல்ல கற்றுக்கிட்டாரு, குறி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நீங்கள் வெறுமனையாக நீங்கள் குறி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த கலையை கடைசி வரையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆமாம், நிறைய பேர் பாருங்க, நான் குறி சொல்கிறேன், திடீர்னு கூட்டமே வரல, நான் குறி சொல்கிறேன் எனக்கு அருள் வரல, நான் குறி சொல்கிறேன் எனக்கு வாக்கு வரல, நான் குறி சொல்கிறேன் எனக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் குறி சொல்கிறேன் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவுது, எனக்கு மட்டும் நல்லாவே மாட்டேங்குது, நான் குறி சொல்கிறேன் என் ஊருக்கெல்லாம் நான் தாயத்து போட்டு தரேன், ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு தாயத்து போட்டால் பழிக்க மாட்டேங்குது.
அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நம்ம சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான். சரி, இப்ப சாமி எல்லாத்துக்கும் எப்படி ஏறும் அப்படின்னா, பரம்பரையா இருந்தாலும் கூட முறையாக அவனுக்கு சாமி பச்சை பந்தல்ல சாமி அழைச்சி பச்சை போடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நைட்ல சாமி அழைச்சி அவர் மேல இறக்கி விட்டு அது வழியா அருள்வாக்கு இதெல்லாம் கேட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க அந்த நடைமுறைப்படுத்துவாங்க, அது தெய்வம் இருக்கு அப்படின்னு. சரிங்களா? இப்ப ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா பரம்பரையிலே சாமியே இருக்காது. நிறைய கேஸ், இந்த மாதிரி நிறைய கேஸ், எக்கச்சக்கமான நூத்துக்கணக்கான கேஸ் நான் இப்ப பாக்குற விஷயம் இதுதான். அவங்களுக்கு பரம்பரையில சாமியா இருக்க, திடீர்னு அவருக்கு அங்காளம் அருள் கிடைச்சிருக்கும், முனீஸ்வரர் அருள் கிடைச்சிருக்கும், கருப்பசாமி, மாடை, எசக்கியம்மன், மாரியம்மா, காளியம்மா, செல்லியம்மா, இப்படி நிறைய விஷயங்கள். நிறைய எனக்கு தெரிஞ்சு காளியம்மனையும் அங்காள பரமேஸ்வரர் வச்சு இன்னைக்கு நிறைய பேர் குறி சொல்றாங்க. சரி, திருநங்கைகளும் நிறைய பேர் அதை வச்சு சொல்றாங்க. சரிங்க, உங்களுக்கு பரம்பரையிலே இருக்கானா? இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்ப இந்த சாமி உங்களுக்கு தேடி வந்த சாமி ஆனா ஏன் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரம்பரையா குரு வழியா வரவன் அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு பாதுகாப்பு ஒன்று வச்சிருந்திருப்பான். தெய்வத்துக்குன்னு ஒரு பாதுகாப்பு வச்சுதான் அந்த சாமியே சொல்லுவாங்க. நிறைய பேர் பாருங்க, ஒரு கீழே விரிப்பு விரிச்சு மேல நின்று அந்த விரிப்பில் நின்று சாமி சொல்றது, ஒரு ஆசன பழக வச்சு பழக மேல நின்று சாமி சொல்றது, கத்தியில அருவா வச்சு அது மேலே ஏறி சாமி சொல்றது. அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இது செருப்புல பாத்தீங்கன்னா ஆணி செருப்பு அதுல அருள்வாக்கு சொல்றது, முள்ளெல்லாம் போட்டு முள்ளு மேல ஏறி உட்காந்தோ படுத்தோ அருள்வாக்கு சொல்றது, இப்படி நிறைய ரகத்துல அருள்வாக்குல சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு விதமான பாதுகாப்பு. சரிங்களா? ஸோ இந்த பாதுகாப்பு பரம்பரையா வரவனுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அதை வச்சு அவங்க பண்ணிட்டாங்க. இப்ப பாதுகாப்பு இல்லாத பரம்பரை இல்லாம இடப்பட்ட கேப்ல சாமி வந்ததெல்லாம் போயிட்டு நான் சாமி சொல்றேன் குறி சொல்றேன்னு இருக்காங்க, அத்தனை பேருமே கஷ்டம் தான் படுறாங்க. ஸோ இது காரணம் சரியான பாதுகாப்பு என்பது கிடையாது. இதுதான் உண்மை. சரி, இந்த பாதுகாப்பு எப்படி வலுப்படுத்துறதுன்னா கண்டிப்பாக பயிற்சி இருக்கு, அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட்டு, சரிங்க. இப்போ இந்த சாமி கஷ்டப்படுறதான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நாம பார்ப்போம். இப்ப பரம்பரையா இருக்கிற சாமிய பச்சை போட்டு பொறிவட்டம் கட்டி சாமியை நிலைநிறுத்தினா அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்கா நின்றுடும். ஒருவேளை அப்படி இல்லைங்க, நான் இடையில எனக்கு சாமி வந்துச்சு, அந்த சாமியை மேல ஏறிக்குச்சு, நான் இத்தனை வருஷமா அருள்வாக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல என்ன செய்யும்? சாமியை பச்சை போட்டு நிலைநிறுத்தணும். சாமியை நிலைநிறுத்தாத எந்த ஒரு தெய்வமும் வேலை செய்யாது. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, பச்சை போடுறத பத்தி தெரியல. அது பொதுவாக தென் மாவட்டத்தில் சுத்தமா தெரியல. தென் மாவட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் சாமி ஆடுறதுக்கு பேர்ல எல்லாம் துணியெல்லாம் கலர் கலரா மாட்டிட்டு பந்தத்தை கையில பிடிச்சிட்டு மீசையை முறுக்கிட்டு அருவாள் தூக்கிட்டு ஆடுறாங்க. ரைட்டு, உங்களுடைய அந்த தென் மாவட்டத்துடைய கலாச்சாரம் அப்படிதான் இருக்கு. என்னுடைய ஆய்வு அப்படிதான் தெரியுது. பொதுவாகவே ஆன்மீகத்தை பச்சை போடாம பொறிவட்டம் கட்டாம சாமி நிக்காது. இது பழமொழி நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்பா நீ எல்லாம் சாமியை குறைச்சவனா கட்டி காப்பாத்திவனப்பா, இவன் மேல சாமி இறக்கலாமாங்க. ஸோ சாமிங்கிறது இறக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி எனக்கு தானா உக்காந்துச்சும்பாங்க. அது உண்மைதான், இது தவறு நம்ம சொல்ல கிடையாது. ஆனா அந்த சாமி தானா உட்கார்ந்தாலும் கூட அது சரியான நேர்கோட்டில் இருக்காது. அது அடுத்தடுத்து அப்டேட் பண்ணி வாக்கு போடு, குரு வாக்கு விட, பச்சை போடு, புரிவட்டம் கட்டு அப்படின்னு சொல்லி அது கட்ட சொல்லும். அது கட்டினால் மட்டும்தான் அந்த தெய்வம் அவங்கள்ட்ட நின்று பேசும். இப்போ பரம்பரையா வரவனுக்கு என்ன தெரியும்? அவனுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய அதில் சொல்லி கொடுத்துருவாங்க, அவனுக்கு முறையாக செஞ்சிருவாங்க. இந்த புதுசாக வரவங்களும் அது தெரியவே தெரியாது. அது தெரியாத அருள்வாக்கு சொல்றேன்னு போய் உங்களுக்கு ஒரு குறிமடையை உட்காந்துட்டு குறி வரலன்னு இருக்கிறவங்களாம் புலம்புறது. சரி, இப்ப பாதுகாப்பு பரம்பரையில வரக்கூடியது பாதுகாப்பு, இடையில வரக்கூடியது பாதுகாப்பு கிடையாது. பரம்பரையா வரவன் சாமியை நிலையாக முறையா சாமி இறக்கியிருப்பான். இந்த இடைப்படையில வந்தவன் சாமியை முறையாக இறக்கியிருக்க மாட்டான். ஆனா பரம்பரையா வந்தவன் அருளை நின்று நிதானமாக சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவம் பட்டிருப்பான். இந்த புதுசா வந்தவன்லாம் நின்று நிதானமா சொல்ல தெரியாம தடுமாறிட்டே கிடப்பாங்க. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், சாமி ஆடுவது பொய் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாமி என்பது உண்மை, எரியுறல் என்பது உண்மை, பிரபஞ்சம் உண்மை, பிரபஞ்சத்திற்குரிய சக்தி உண்மை. ஆக இந்த பிரபஞ்ச சக்தியை யாரும் எந்த ஒரு சூழ்நிலை காரணத்துக்காக கண்களால் பார்த்தது கிடையாது. வெளிப்படையா சொல்றேன், யாராவது நான் பிரபஞ்ச சக்தியை நான் நேருக்கு நேரா பார்த்திருக்கேன்னு சொன்னா கண்டிப்பாக அவங்களோட விவாதம் பண்ண நான் தயாராக இருக்கிறேன். விவாதம் பண்ண தயாரா இருக்கேன். அதுக்காக தெய்வ சக்தி இல்லைன்னு சொல்லிடல, இருக்குதான். ஆனா அந்த பிரபஞ்சத்தில் பவரும் அந்த ஆற்றல் யாரும் நேரில் பார்த்தது கிடையாது.
அதனால்தான் ஆன்மீகம் என்பது ஒரு உணர்வோடையும் ஒரு தன்னம்பிக்கையோடையும் நிறுத்திட்டாங்க. அது சட்டப்புத்தகத்தில் கொண்டு வரல, இல்லைன்னா அதையும் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, அங்க அவ்வளவு தூரம் போகணும். இந்த சாமியாடிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த சாமியாடிகள் ஏன் அவங்களுக்கு மட்டும் சரியான ஒரு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு பார்த்தா, அந்த குரு என்பது முக்கியமாக ஒரு பங்கு இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்வோம், ஒரு குருவாக்க உடைப்போம். எல்லாத்துக்கும் யாருக்கா தெரியுமா, சாமி பதியம் போடணும் ஃபர்ஸ்ட். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பேய் இருக்கும், பேயை ஓட்டி மினி அடிச்சு காட்டேரியை ஒதுக்கி சாமி பச்சை போடுவாங்க. அதிகமாக என்ன சாமி ஃபர்ஸ்ட் போடுவாங்கன்னா மாரியம்மா வச்சு போடுவாங்க. மாரியம்மா தான் எல்லாத்தையும் பொறுத்து அப்படிங்கிறனாலையும் சமயபுரத்தால வச்சு, அதுக்கு பிறகு ஏழ்மலையை வச்சு, அதுக்கு பிறகுதான் அவங்களுடைய குலதெய்வத்தை அந்த அந்த பச்சை போட்டு இறக்கி விடுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னா இஷ்ட தெய்வத்தை இறக்குவாங்க. இப்ப நிறைய பேர் பரம்பரையா வரவங்கலாம் ஒரே தெய்வத்தை வாழையாடி கொண்டு வந்துருவாங்க. இப்ப இடையில போறவங்கலாம் எனக்கு முனீஸ்வரர் வேணும், எனக்கு காளி வேணும், கருப்பசாமி வேணும், பைரவர் வேணும், இவங்களே வாலின்றியா ஒரு சில தெய்வத்தை ஏத்திட்டு வர்றதா நினைச்சு வர்றாங்க. அப்படி தெய்வம் ஏறவே ஏறாது. நம்மளுடைய கர்மா பூர்வீகத்துல எந்த அளவுக்கு இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு தெய்வங்கள் வந்து பேசும். அதே மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு குலதெய்வம் ஒருத்தர் 500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நேரடியாக போய் ஒரு சாமி நான் காளி எடுக்கிறேன்னா அது மிகை ஆகாது, அது தவறு. அது விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்ப நான் ஜாலக்கான ஒரு தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணி ஒரு அறக்கட்டளை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உண்மையில அது ஜாலக்காங்கிறது குலதெய்வமான கிடையாது. ஜாலக்கா என்பது குலதெய்வம் கிடையாது, அது இஷ்ட தெய்வமாக தான் எடுத்துக்க முடியும். குலதெய்வங்கிறது தனி, அது ஒரு இடத்துல இருக்குது. அப்போ இஷ்ட தெய்வமே இருந்தாலும் கூட குலதெய்வத்தினுடைய அனுகரம் இல்லாமல் இஷ்ட தெய்வம் வேலை செய்யாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், கன்னி தெய்வம், வீட்டு தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம். இப்ப எனக்கு உபாசன தெய்வம் ஒண்ணு, இஷ்ட தெய்வம் ஒண்ணு, இது இல்லாம குலதெய்வம் ஒண்ணு. பொதுவாக எல்லாத்துக்கும் காமனா கன்னி தெய்வமும் வீட்டு தெய்வமும் இருக்கும் இல்லையா. சரி, இப்படி இருக்கும்போது இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்து வழியா தான் நீங்க எந்த சாமி வேணா எடுக்க முடியும். இல்லைங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து கருப்பசாமி இருக்காரு, அதனால நான் வந்து கற்பூரை வழிபடுறேன், இங்க வந்து மாசி பெரியண்ணன் இருக்காரு அதனால பெரியசாமி வழிபடுறேன்னு நிறைய பேர் சொல்ற அத்தனையுமே முட்டாள். அந்த இறைவனே வந்தாலும் கூட நம்மளுடைய குலதெய்வத்தின் வழியாகத்தான் அது நமக்கு வந்து கொடுக்கப்படும். ஏன் குலதெய்வம் என்பது யாரு, ஐயனாரே, கருப்பசாமி, மாட, முனீஸ்வரர்லாம் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், நம்மளுடைய வம்சத்துல பிறந்த வாழையாடியாக வகையராக கொத்து குளம் கோத்திரமாக நமக்கு முன்னாடி இருந்தவங்க தான் குலதெய்வங்கள். ஸோ அதுக்கு பயிற்சி வந்து 5ஆம் மாசம் போட போறேன். குலதெய்வம் என்றால் என்னன்னு தேவைப்படுறவங்க பயிற்சியில கலந்துக்கோங்க. சரி, இப்ப சாமி ஆடுறத பத்தி மறுபடியும் பார்ப்போம். இப்ப இந்த குரு இல்லாமல் அந்த சாமியை நிலைநிறுத்த முடியுமானா கண்டிப்பா முடியாது. பரம்பரையா வரவன் அவங்க தாத்தா வச்சு நிறுத்திக்குவான். புதுசா கத்துக்கிறவன் குரு இல்லாம கத்துக்க முடியுமா, கத்துக்க முடியாது. ஆனா இன்னைக்கு உள்ள மக்கள் என்ன பண்றேன்னா, இந்த யூடியூப்பை பார்த்துட்டோ பேஸ்புக்கை பார்த்துட்டோ இந்த அறகுறை இருக்கிற மந்திரவாதி இருக்காங்க, இந்த ஊராய் பசங்க எல்லாம் இருக்காங்களா, இந்த போலி மந்திரவாதி, இந்த ஒரு திருப்பூர்ல இருக்கான ஒரு நாதாரி, அவன மாதிரி இருக்கிற ஒரு அறகுறை பொட்ட பசங்களை வச்சு இன்னைக்கு நான் குறி சொல்ல கத்துக்கிறேன்னு கத்துக்கிறாங்க. ஒரு நல்லா ஒன்று கேட்டுக்குங்க. ஒருத்தன் வந்து திருப்பூர்ல ஒரு மந்திரத்தை கொடுக்குறான். நல்லா உங்களுக்கு பொதுமக்கள் எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேர் தெரியும், புதுசாக தெரியாது. ஓம் அங்காருத்ரி சிறு தாண்டவாயாசி நமக அப்படின்னு ஒரு மந்திரத்தை கொடுக்குறான்னா, ஓம் என்னாலே இந்த உலகத்துல அதுக்கு நிறைய பேர் பதில் தெரிய மாட்டேங்குது. நான் பார்த்த வரைக்கும் உருப்படி யாரும் பதில் சொன்னது கிடையாது. ஓம் அங்காருத்ரி, அங்காளம்மா ருத்ரி, அப்ப அங்காளம்மா சிவன் தானேங்க. அங்காருத்ரி, அங்காளம்மா சிவன். சரி, 2 பேரும் புருஷன் மட்டும் ஒன்று சேர்த்துறா. ஓம் அங்காருத்ரி சிறு, சிறுன்னா என்ன, தாண்டவராயா. சிறுன்னா சிறு தெய்வ வழிபாடு, தாண்டவராயா அப்படின்னா பாவாடுறாயா. நல்லா பாத்துங்க, சாமியினுடைய பொருளை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பொருளை தெரியாம ஒரு மந்திரத்தை கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. அது ஒருத்தன் கொடுக்கறானா அவன் சரியான ஒரு கேடு கட்டடா ஒரு பொட்டப்பையிலா இருப்பான். அது வாங்குறவன் அதை விட பொட்டப்பையிலா இருந்தா தான் அவன்கிட்ட மந்திரத்தை வாங்குவான். சரி, அப்படி இந்த திருப்பூர்ல இருக்கிறவன்ட்ட வாங்கியிருக்கானுவா. அவனும் ஒரு சில பேர் நாசம் போனவனு நம்மகிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கிறான். கண்குள்ளதான் நம்ம பார்த்து இருக்கிறான். சரி, அவனை விட்டுருவோம். இப்ப இந்த சாமியாடிகள் குரு இல்லாமல் அந்த வித்தை வந்து அவங்களுக்கு பலிக்காது. அப்ப பரம்பரையா வரமா அவங்க தாத்தா அவங்களுக்கு குரு வழியாக குருவாக்கு உடைச்சிருவார். இப்ப இந்த இடையில யூடியூப் பார்த்து மந்திரம் கத்துக்குருவேன், இந்த மந்திரவாதி தீட்சை கொடுக்குறா, குரு வழியா கொடுப்பானா, கொடுக்க தெரியாது. காரணம் என்னன்னா, மாந்திரிகம் படிக்கிறவங்களுக்கும் குறி சொல்றவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. மக்களே, நீங்க எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? மாந்திரிகம் செய்யற நபர்கள் வேற, குறி சொல்ற நபர்கள் வேற. ஒரு மாந்திரிகம் பண்றவர் குறி சொல்லுவாரானா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சத்தியமாக கிடையாது.
நான் வந்து பரம்பரையாக பூசாரி குடும்பம். ஜாலக்கா பரம்பரையாக பூசாரி குடும்பம். பூசாரி வேலை பார்க்குறோம், கோயிலை படைக்கிறோம், சாமியை அழைக்கிறோம், சாமிக்கு தாலாட்டு பாடுறோம், அக்னி கட்டு கட்டுறோம், பூஜை கொடுக்குறோம், முப்பூசை நடத்துகிறோம். இது நம்மளுடைய குலத்தொழிலே, நம்ம பாரம்பரியமாக நம்ம பாட்டம் போட்ட வச்ச கொடுத்த ஒரு சொத்து. ஆனால் மாந்திரிகம் என்பது இதில் என்னதான் இருக்கு நம்ம கற்றுக்கிறதுக்காக போகிற வழிதான். சரியா? அப்போ பரம்பரையாக மாந்திரிகர் இருக்காங்களா அப்படின்னா பரம்பரை இருக்கிறவங்களுக்கும் இந்த குறி சொல்றவங்களுக்கு செட் ஆகாது. அதனால தான் இன்னைக்கு நிறைய மந்திரவாதி என்கிட்ட உதப்பட்டு கிடக்கான். இப்ப தெரியுதுங்களா? குறி சொல்றவன் மந்திரவாதிக்கு செட் ஆகாது. அப்ப நிறைய பேர் பாருங்க, இப்ப குறி சொல்றோம், குறி சொல்லிட்டு தான் இருப்பான். மந்திரவாதி பேர் கம்ப்யூட்டர் பண்ணலாம், அவனுக்கு ஒரு கட்டு போட்டு விட்டுருவோம். அவனுக்கு ஒரு கட்டு போட்டு விட்டுருவோம். ஐயா சாமி என்னம்மா, ஐயா நான் அவங்கள குறி சொல்லிட்டு இருந்தேன் சாமி. அப்புறம் எங்க ஊருக்கார ஒரு பையன் வந்தா கட்டுப்படிட்டான் சாமி. அப்படியா? சரி கட்டிட்டான் சாமி. இன்னொரு சொல்றான், சாமி என்ன நான் நல்லா குறி சொல்லுறேன் சாமி. அப்படியா? என்னப்பா ஆச்சு? இந்த வேலூர் இருந்த ஒரு பையன் போன் பண்ணா, நல்லா குறி சொல்லுது சாமி. அப்படியா? என்ன சாமி சொல்ல? அம்பாவை சொல்லிட்டு பகவதி சொல்லிட்டு. அப்படியா? ரைட், ஓகே. என்னப்பா ஆச்சு? சாமி என் விட்டு லாரி வித்துட்டோம், காடு வித்துட்டோம், வீடு வித்துட்டோம், எல்லாம் ஃபைனான்ஸ் போச்சு, இப்போ வீட்டு வீடு தடுத்துட்டாங்க, ஊருக்காரங்களாம் கோயிலை புரிந்து பாக்குறாங்கண்ணா. எல்லாமே பண்ணி அந்த சாமி உன்ட்ட பேசுன்னு பார்த்தேன்னா இல்லைங்க. எங்கடா கத்துட்ட? யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப் பார்த்துட்டு மந்திரத்தை வந்து படிச்சானா, இவர் வந்து கோயில் கட்டினானா? அதெல்லாம் இல்லை. அப்ப மந்திரவாதிகளுக்கு வந்து என்ன தெரியும்? மந்திரங்களை பத்தி தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் மந்திரவாதி. ஒரிஜினலா ஒரு மாந்திரிகர் அப்படின்னா மந்திரத்தை வேகமாக, மந்திரத்தை சரியாக, மந்திரத்தை பொருளாக, மந்திரத்தினுடைய தெளிவுரையாக, மந்திரத்தை அந்த சரியான ஒரு நேர்கோட்டில் ஒரு கொண்டு போய் நாளிகை ஓரை கிரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவன் தான் மந்திரவாதி. வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் மகள ஒரு வேலை பார்த்துட்டு அது போய் மந்திரவாதி கிடையாது. நிறைய மாந்திரிகர்லாம் பார்த்துருக்கிறேன் நான். நிறைய பேர் இந்த தமிழகத்தில் இருக்கிற நிறைய மாந்திரிகர் நம்மகிட்ட கான்டாக்டில் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு யோசனை கேட்கும் போது நிறைய வித்தியாசங்கள்ல இருக்கதான் செய்யுது. ஸோ என்கிட்ட யாரும் அதை பத்தி என்கிட்ட எதுக்கு முடியா யாரும் இது வரைக்கும் பேசல. இந்த ஒருத்தருக்கு அந்த பொண்டாட்டி கூட்டி கொடுத்தோம், இந்த திருப்பூர்ல நவசக்தி. மந்திரத்துல என்கிட்ட தோத்து அவன் பொண்டாட்டி எனக்கு வந்து அடிமைக்கு வச்சவன் அவன் தான், வேற யாருமே கிடையாது. தமிழகத்திலேயே நவசக்தி பொண்டாட்டி பேரு சுமதி. அவனுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் இல்லையோ ஒவ்வொரு லைவ்லயும் அவன் என்கிட்ட படுத்துட்டு போற மாதிரி தான் நிலைமை இருக்குது. இல்லைன்னா இந்த 2 வருஷம் ஆச்சு என்ன 40 நாள் மாரணம் பண்றான்னா, எங்க முடிக்கிட்டு ஏதோ கொட்டிருக்கான்னு பார்த்தா அதுவும் தான் கொட்டல. மாரணம் பண்றான். மயிரா புடுங்கன்னு பார்த்தா அதுவும் புடுங்க தெரியல. சரி ரைட் விடுங்க பாத்துக்கோம். சரிங்க, இப்ப நம்ம சிரிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, சிந்திக்கக்கூடிய நேரங்கள். அப்ப இந்த சாமியாடிகள் ஒருத்தர் குறி சொல்றவனுக்கு எதிர்மனையாக தான் மாந்திரிகர் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன். உண்மைதானே? நிறைய பேர் மாந்திரிகளா பாதிக்கப்பட்ட குறி திடீர்னு சாமியா வராது, பேசாது, கஷ்டப்படுவான். இன்னைக்கு சாமி இருக்கும், நீ திடீர்னு போய் ஒரு அருளோக்கு சொல்லுவோம். இப்ப சாமி அடிலாம் எடுத்துக்குவோம். யாராவது வேணும்னு சாமி ஆடுறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு அறியாம ஒரு வைப்ரேஷன், தன்னை அறியாம ஒரு அதிர்ச்சி, அவங்க அறியாம கை காலம் உதறது, நடுக்கிறது, தன்னை அறியாம பேசுவது, அவங்க மைண்ட் செட்ல என்ன இருக்கோ அதை சொல்லுவது, அதையே சொல்ல கஷ்டப்படுவோம். ஐயோ நம்ம இந்த மாதிரி தோணுது, இதை சொல்லிட ஒரு தப்பா போயிடுமோ, இப்படி நிறைய பேர் பயந்து 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 அருள்வாக்கு, உண்மையுமே அருள்வாக்க வெளியே சொல்ல முடியாம இருக்கிற எத்தனையோ தாய்மார்கள், அண்ணன்மார்கள், சகோதர சகோதரி இருக்காங்க என்பது எனக்கு நல்லாவே தெரியும், என் அனுபவத்துக்கு தெரியும். அப்ப உண்மையில ஒரு குரு இருந்திருந்தா, எப்பா இதுதான் தெய்வம், இதுதான் சாமி, இப்படிதான் வாக்கு சொல்லணும். இப்ப மருள், அருள், வாக்கு 3 இருக்குது ரகத்துல. எத்தனை இருக்குது? 3. என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் மருள், அருள், வாக்கு. அப்ப மருள் இல்லாமல் அருள் வருமா அப்படின்னா வராதுங்க. உண்மைதான். அப்ப மருளை தவிர்த்து அருளை மட்டும் எடுக்க முடியுமானா கண்டிப்பா அருள் வராது. அப்ப வாக்கு வருமானா வரும். அப்ப அந்த வாக்கை மட்டும் வைத்து அருளை சேர்த்தா அருள் வாக்கு பேராகிடும். இதுக்கு மேல புரியலன்னா நீங்க பயிற்சியில வந்து தெளிவா கத்துக்குங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. சரி, அப்ப அருள் என்பது வேற, வாக்கு என்பது வேற, மருள் என்பது வேற, அருள் என்பது வேற. அப்ப இதுக்கு 3ஐயுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லாமே சேர்த்து மருள் என்பது நிறைய பத்தி தெரியுது கிடையாது. அதனால அது காலப்போக்கில் மருவி அருள் வாக்கு, அருள் வாக்கு, அருள் வாக்கு, வாக்கு பலிதம். அந்த இடத்துல அருளை கொண்டுமா இல்ல. வாக்கு பலிதம் என்பது தனிச்சொல்லு, அருள் என்பது தனிச்சொல்லு. சரி, இந்த நிறைய பேர் இன்னைக்கு அடிமைத்தனமாக அருள் வாக்குங்கிற பேர்ல மருளோட நிறுத்தி இருக்கவங்க அதிகம். சரி, இது தெளிவுபடுத்துறது ஒரு குரு வேணும் இல்லையா? தெளிவுபடுத்துறது கண்டிப்பா ஒரு குரு வேணும். சோ பாரம்பரியமா வரவனுக்கு அவங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. சோ இந்த குரு என்பவர் யாரு எப்படி இருக்க வேண்டும்னா ஒரு ஆபத்துக்கு உதவுற மாதிரி இருக்கணும்.
இன்னைக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு கோடாங்கி வேலை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. அவங்க வந்து சொல்லிட்டேன், ஐயா நீங்கள் வந்து இந்த படிக்கணும்னா இதெல்லாம் முறை, இதுதான் ப்ராசஸ்ஸு. அப்போ எதையாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் முறையாக நீங்கள் கடைபிடித்தால் மட்டுமே அருள்வாக்கு சொல்ல முடியும். இப்போ என்ன ஒரு சொல்கிறார், ஒரு வந்து சொன்னேனே, ஓம் அங்கராத்திரி சிறு தாண்டவராசி, நமக்கு இந்த மாதிரி இன்னொரு மந்திரத்தையும் சொல்லிருக்கான் அந்த பட்டமே. என்ன சொன்னா, ஓ நமோ உக்ரி மகா, ஓ நமோ பகவதி காளி பத்ரகாளி ராராவா அட்டப குரு கும்பட் சாய் நம்ம ஒரு மந்திரம் சொன்னா, அடுத்து ஓம் நமோ பகவதி ஓம் நமோ பகவதி சாமுண்டி ஏதோ ஒரு மந்திரம் ஒன்று சொன்னான். கொஞ்சம் இடையில வந்துச்சு, அடுத்த லைவ்ல தெளிவாக சொல்லிடுறேன். ஓம் நமோ பகவதி உக்ரி மகாகாளி சாம்பி ஆயி பைரவி சாம்பி ஓங்க நிம்மி மகாசக்தி ஓம் சுவாகா வந்துச்சா? ஆமா, இந்த மந்திரத்தை சொன்னா குறி சொல்லிடலாமா? அப்ப மந்திரத்துல நிறைய ரகம் இருக்குங்க. பொதுவாகவே மாந்திரிக படிச்சு நீங்க குறி சொல்றதை விட ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு பாடல் வழியாக நாம ஈஸியா குறி சொல்லிட முடியும். இதுதான் அதாவது குறி சொல்றதும் கூட முழுமையாக முக்கால்வாசி முழுமையா சொன்னா தாந்திரிகம் தான். தாந்திரிகத்தை பேஸ் பண்ணி தான் குறி சொல்ல முடியும். தாந்திரிகம் இல்லாம குறி சொல்லவே முடியாதுங்க. இது உண்மையான விஷயம், சத்தியமான விஷயம். நேரடியாக இல்லைங்க, நான் நேரடியாக நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குறியில சொல்றேன்னா யாராவது சொல்லுங்க, வேணா நம்ம டெஸ்ட் வச்சு ஆய்வு பண்ணுவோம், விசாரணை பண்ணுவோம். அதுக்கு சம்பந்தமான விஷயங்கள் கடைசியில் நம்ம அறிக்கை தாக்கல் பண்ணும்போது தெரியும் அது சாமியா ஆசாமியான்னு. அப்ப ஒரு மனிதன் சாமி வந்து ஆடுறான், பாம்புங்கிறான், அப்புறம் வந்து பார்த்தா பீடி குடிக்கிறான், சிகரெட்டு குடிக்கிறான், சக்கரை பொங்கல் திங்கிறான், பாலை குடிக்கிறான், என்ன கருமோ கோட்டரை எல்லாமே குடிக்கிறாங்க. உண்மையுமே சாமி இப்படி குடிக்குமா? சத்தியமா குடிக்காதுங்க. இறைவனுக்கு படைக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும் நாம வந்து சாப்பிட முடியுமா? அப்படிலாம் அப்படி பார்த்தா சாமி கூட தான் ஆடு வந்து வெட்டுறோம். அப்ப சாமி அடிக்கிற வாயிலே கடிச்சு ஆட்டை எடுக்க வேண்டியதானே, தலையை துண்டாக்க வேண்டிய, அப்ப மட்டும் அருவா தேவைப்படுது. நல்லா பாருங்க, யோசிச்சு பாருங்க. சாமிக்கு எலி வாங்கின மாதிரி ஏன் எலி வேலையை உட்காந்து ஓடு? நாங்க வேணாம் சொன்னோம். சாமி வந்து பாம்பு வந்து படுத்து இருக்குது, கழுத்து சுத்திருக்கு, இடுப்புல வச்சிருக்குது, விநாயகர் இடுப்புலையும் சிவபெருமான் கழுத்துலையும், பெருமாள் அது மேல படுத்திருக்காரு, அங்கெல்லாம் பயன்படுத்திருக்கு. ஏன் நீங்க சாமி தானே, நீங்க பாம்பு எடுத்து கழுத்து சுத்து 4 நாள் சுத்துங்களா பார்ப்போம்? அதெல்லாம் நடக்கிற காரியமா? கிடையாது. ஸோ ஏன்னா இறைவன் வச்சிருக்கிறாரு, இல்லைன்னு நம்ம சொல்ல. பட் அதனால நான் தான் இறைவன் அப்படின்னு பாலை குடிக்கிறது, பாம்பு மேல நாக்க நட்டுறது, இதெல்லாம் தவறான விஷயங்கள். அப்படி தெய்வங்கள் ஒரு காலம் பண்ணது கிடையாது, பண்ணவும் செய்யாது. என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்றேன். அப்ப இறையர்கள் என்பது புனிதமானது, பவ்யமானது, பெரிய போர், நம்மளுடைய போன ஜென்மத்தினுடைய புண்ணியம் தான் இந்த இறையர்கள் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் இறையர்களே இருக்காது, நேரா பார்த்து உடம்பு சாமி வந்துருச்சுராம்மா. இல்லை, உடம்பு செலுத்தினா சாமி வந்துருச்சுங்கிறாங்க, உடம்புல தண்ணி மீறி ஆடுதான் சாமி வந்துருச்சுங்கிறாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். இந்த மியூசிக் டைரக்டர், இந்த மியூசிக் வாசிக்கிறவங்க, நாதம் வாசிக்கிறவங்களாம் ஒரு நல்ல பாடு வச்சா கை தண்ணீரம் டன் 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 அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சாமி வந்துருச்சு சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ அது வந்து சைக்காலஜி, மன தத்துவம், ஒரு மனநோயின்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் அது வந்து தவறுன்னு சொல்ல கிடையாது. மனம் என்பது பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக அதனுடைய நிலைக்கு நாமளே மாறிடுறோம். உள்ள மனசு தான், இவ்வளவு பேர் உடம்புல ஒரு மனசு நம்ம என்ன பண்ணுதோ அதன்படி நம்ம மாறிக்கிறோம். ஸோ இறைவனும் நம்ம மனசு சம்பந்தப்பட்டது, நம்ம உடல் சம்பந்தப்பட்டது. அதனால இறை அருளோடு இருக்கணும் ஒரு மனிதன். இந்த மாதிரி ஒரு ஆபாசமா பேசுறதோ, ஒருடைய தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்கள் பண்றதோ தவறு. சாமி ஆடுறாங்க, நம்ம இந்த ஓம் சக்தி கோயிலாம் மாலை போட்டா ஐயோ சிவசிவா துணி அந்த பக்கம் விலகுதுன்னு தெரியாதே சாமி ஆடுற பொம்பளைங்களாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்க ஏரியால நிறைய இருக்கு. நிறைய மலையானூர் அங்காளியே அவ்வளோ ஆடுறாங்க. சாமி பாட்டு போட்டா போதும், சக்கரை பொங்கல் திங்கிறது என்ன, பாலை குடிக்கிறது என்ன, பாயத்தை நக்கிறது என்ன, அது வேற இது கையில வந்து கலப்புறது. நல்ல தண்ணியில நல்லா கேட்டுங்க, நல்ல தண்ணியில எல்லாம் ஈர வச்சு நல்லா மருந்தை வச்சு பல பல வச்சுக்கிட்டு கலப்பத்தை வச்சு டப்புன்னு போட்டுக்கிறது. டாய் நான் ஆத்தா வந்திருக்கேன்டா, ஆத்தா வந்திருக்கியா, எந்த பஸ்ல வந்து எந்த ரயில வந்தோமா, நான் திருப்பூர்ல இருந்து நவசித்தூர்ல இருந்து வந்திருக்கேன்டா, என்னை வச்சு வேலை முடிச்சு அனுப்பிச்சுடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. பெரிய விவேகானந்தர்லாம் இருக்காரு, பொன்மொழி, எவ்வளோ பெரிய மன தத்துவங்கள், அவர் சொல்லக்கூடிய ஒரு அந்த விவேகானந்தர் வசம்லாம் கேட்டால் உடம்புல புல்லரிக்கும். அவர்லாம் சாமி வந்து ஆடினாரானா? இல்லை. காஞ்சி பெரியவர் ஆடினாரா? இல்லை. நிறைய ஆன்மீகத்தை பற்றி நிறைய பெரிய பெரிய பெரியவர் ரமணேஸ்வரி சாமியெல்லாம் ஆடினாரா? நிறைய பேர்லாம் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நிலைக்கு போனால் அவங்களை சித்தர்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்கிறோம். சித்தன் வாக்கு பெருவாக்கு அது கொடுங்க, அங்கெல்லாம் நம்ம போக தேவையில்ல. அவங்கள பற்றி பேசணும், நமக்கு இந்த ஜென்மம் பத்தாது. சரி, அது விட்டு அப்போ
பரம்பரை இல்லாமல் தனியாக வாழ்ற ஒரு இறைய வாக்கு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணுங்க. என்ன பாதுகாப்பு வேணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குருவாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு குருவாக்கு இருக்கணும். குருவாக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். குருவாக்கு அதாவது நீங்க மாந்திரிகத்து மூலியமா நீங்க குறி சொல்ல கத்துக்கிட்டாலும் நீங்க தீட்சை வாங்கியிருந்தாலும் குருவாக்கு அவசியம் வேண்டும். குருவாக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா உடுக்கை வழியாக குருவாக்கு கொடுப்பாங்க. உடுக்கை வழியாக நம்ம குருவாக்கு கொடுப்பாங்க. அதுதான் உண்மையான குருவாக்கு. குருவாக்கு கூட சில பொருள் வச்சிருப்பாங்க, சரிங்களா? அது குருவாக்கு கொடுத்தால் மட்டும்தான் நமக்கு வாக்கு பலிதமாகி திருவாக்கா மாறும், இல்லைன்னா மாறாது. சாமி நான் சொல்லிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு சந்தேகம் வந்துடுது. ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா நான் வாக்கு சொல்லிட்டே இருக்கேன் ஐயா, திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது ஐயா, அது சொல்லலாமா ஐயா அப்படின்னா, அது சொல்லலாமான்னு எப்படி எங்கள்கிட்ட கேட்குறீங்கன்னா, அவன் வேற ஏதாவது விஷயத்த சொல்லி மாட்டிட்டு என்ன பண்றது பயம் அது. ஸோ இதுதான் இப்ப உண்மையுமே அந்த அருள்வாக்காக இருந்தாலும் ஆனா அவனால சொல்ல முடியல பாத்தீங்களா, அந்த ஏதோ ஒரு இடையூறு அவனை தடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறது தான் குருவாக்கு உடைக்கிறது. சார் குருவாக்கு உடைச்சிடறோம். குருவாக்கு உடைச்சது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடனே அந்த இடத்துலயே அவர் அழகு போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்கணும்? நாக்குல அழகு போட்டிருக்கணும். அப்பதான் வாக்கு பலிதம் ஏற்படும். சரி, ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது பாயிண்ட் பார்ப்போம். அடுத்தது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சுத்தி ஒரு தாரக மந்திர கட்டு இருக்கணும். இல்லைன்னா எங்கேயோ கொடுக்குற மந்திரவாதி ரோட்ல போறவன், குடுகுடுப்பாக்காரன், கம்ப சோசிக்காரன், கிளி சோசிக்காரன், இப்படி எவன் வேணாலும் கட்டிடுவான். தயவு செஞ்சு இந்த சாமியாடிகள் பரம்பரையா இருக்கவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பரம்பரை இல்லாத இடைப்பட்ட இந்த அருள்வாக்கு எனக்கு தானா சாமி இறங்குச்சு, நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஆடிட்டு இருந்தேன், நான் சொன்ன வாக்கு பலது ஏற்படுது, எனக்கு நான் சாமி சொல்றேன்னா கண்டிப்பா நல்லா பாருங்க, அதுல கண்டிப்பாக குறைபாடு இருக்கும். நீங்க சாமி சொல்லும் போதே இவங்க நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு அறிவு இருக்கு, ஞானங்கள்லாம் இருக்குல்ல, யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். அப்ப ஒரு கட்டு இல்லாமல் கண்டிப்பாக நீங்க செயல்பட முடியும். எனக்கு ஒரு அம்மா இடையில மதுரையில இருந்து ஒரு அம்மா போன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 அடி உயரத்துல காளி வச்சிருக்காங்க. காளி வச்சு நல்லா வழிபாடு பண்றாங்க. கஷ்டம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லாம ரேஷன் அரிசி வாங்கி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு கற்பூர ஊதித்துக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்படுற அந்த எப்படி 5 அடி செலவு வாங்கி 4 அடி செலவு வச்சீங்கன்னா ஒருத்தர் வேண்டுதலுக்காக வாங்கி கொடுத்தாருப்பா, நான் சொன்னது பழிச்சிருச்சுன்னு. அப்ப நீங்க சொன்னது பழிச்ச அதே வாக்கு ஏங்க உங்களுக்கு வரலன்னா பதில் தெரியல. இதுதான் நான் சொல்றேன், இதுதான் தவறு. இதை சரியான ஒரு குரு கிட்ட இருந்து நீங்க அணுகுமுறை ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி குருனுடைய உங்களுக்கு எப்போனாலும் சரி ஆன்மீகத்துல நிறைய சந்தேகங்கள் வரும். திடீர்னு ஒரு புது இப்ப நீங்க ஒரு குறி சொல்லிட்டு இருக்கீங்க, சம்மந்தம் ஒரு விஷயமோ சம்மந்தம் நபர் நம்மகிட்ட ஆஜராகும் போது அப்ப நமக்கு அதுல டவுட் வரும். அதை கேட்டா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குரு இருக்கணும். அது இல்லாம மாந்திரிகர் படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? மந்திரத்தை தான் சொல்ல தெரியும். இந்த அருள்வாக்க பத்திலாம் அவ்வளவா தெரியாது, யாருக்குமே தெரியாது. எனக்கு எனக்கு அருள்வாக்க பத்தி தெரியும்னா எங்க நேருக்கு நேரம் வாங்க, விவாதம் அடி வச்சு யாரு பெரிய ஆளுன்னு பாத்துக்குவோம். அப்ப அருள்வாக்கு இருக்கணும், பாட்டு இருக்கும். அந்த ராகம் நான் நிறைய வீடுகள் போறாங்க, எப்பா நீ முந்தி முந்தி நாயகனே ஓம், எப்பா நமக்கான கணபதியே, எப்பா நீ கந்தனுக்கு நீங்க மின்பு இருந்தா கற்பக கணபதியா, அப்பா நீ வேலை எடுத்து நான் முன் வரந்தா வேளாவானே நான் அழைக்கிறம்பா, எப்பா நீ அண்டத்தே ஆள வந்தா எங்க ஆதி எங்க சிவனாரோ, அப்பா நான் சிவசிவா என்று சொல்லி சக்தி அம்மா நான் அழைச்சி, அம்மா நான் சிவசக்தி என்று சொல்லி அம்மா நான் காப்பி ஓட்டி நான் கூப்பிடுறேன், அம்மா நான் படி அளக்கும் என் பத்தினியே நான் மகராசி நான் ஒன்னு அழைச்சேன், அப்ப நான் ஓதி வச்சே எங்குருவே உன்னை ஒருபோதும் நான் மறந்ததில்லை, எப்பா நான் பாடி வச்ச எங்குருவே உன்னை பக்குவமா நான் அழைக்கிற ஐயா, அப்பா நான் எழுத்தாணி எழுதி வச்சே எங்குருவே, அப்பா நான் சிவசிவா எங்குருவே சத்குருவே சரணம் ஐயா. அப்ப இங்க குருவை எல்லாம் ஒரு பாடலா இல்லாம நீங்க குறி சொல்லவே முடியாது. நேரா போயிட்டு ஓ மயங்கிலி சவும் குலதெய்வதா வசி வசி வாவா சுவாக அப்படிலாம் சொன்னீங்க, சாமி வராது, வீட்டுக்கு சூனியம் தான் வராது சொன்னா சரிங்களா. அப்ப முறையாக குருவாக்கு இல்லாமல் நீங்க குறி சொல்வது கஷ்டம். சரி, அது போகட்டும். அடுத்ததாக
அவங்கள சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசங்கள் மந்திரத்தால் ஒரு கட்டு இருக்கணும். அந்த மந்திரம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு விபூதியால் கட்டு தரித்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குரு மூலியமாக அவங்களுக்கு ஒரு ஆசன பலகை யார் ரெடி பண்ணி தரணும்? ஒரு அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறவரா தரணும். அருள்வாக்கு அவங்க பாரம்பரியமாக அவங்க அருள்வாக்கு சொல்கிற குடும்பமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு குருவாக இருக்கணும். அவங்ககிட்ட ஆசன பலகை அவங்ககிட்ட காசு கொடுத்து அவங்க கையாலே செஞ்சு தர சொல்லணும். சரிங்களா? செஞ்சு தர சொல்லணும். அதுபோல் ஒரு உடுக்கை சித்து உடுக்கை நாங்கள் வாங்கிக்கணும். அந்த உடுக்கையில் அந்த குருவாக்கு அந்த உடுக்கையில் குருவாக்கு உடைச்சு கொடுத்தா மட்டும்தான் அந்த உடுக்கையில் நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா சாமி இறங்கும். இல்லைன்னா இறங்கவே இறங்காது. சாமி எப்படி இறங்கும்? உடுக்கை கீச்சிக்கிட்டு இறங்குமா, தோலை பிடிங்கிட்டு இறங்குமா, இல்லை கைக்குள்ள அப்படியே டான்ஸ் ஆடுமானா? கிடையாது. அது வந்து ஒரு மனசோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம யூடியூப்ல வெளிப்படையே சொல்லிட முடியாது. பயிற்சியில் இருக்கவங்களுக்கு சாமி இப்படி தான் சொல்லும், இப்படி தான் இருக்கும், நம்ம சொல்லி தரலாம். சரிங்களா? ஏன்னா இறைவன் என்பது அவங்கவுங்களுக்கு மனசை பொறுத்த மாதிரி எல்லாருமே வச்சுக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. நான் ரோட்டில் கும்பிட்டாலும் சாமி ஏற்றுக்கும், கருவாரில் கும்பிட்டாலும் சாமி ஏற்றுக்கும், பஸ்ஸில் போயிட்டு கும்பிட்டாலும் சாமி ஏற்றுக்கும், சாமிக்கு பலிபடத்துக்கு சண்டனை கும்பிட்டாலும் ஏற்றுக்கும். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. கொடிகம்மா, ராஜகோபுரம், எத்தனையோ. ஆனால் எங்கேருந்து கும்பிட்டா நம்ம மனசு சுத்தமாக இருக்கா, ரைட்டு முருகா அப்படின்னு போயிடுறான். ஸோ அதெல்லாம் வேற. அப்போ ஒரு அருள்வாக்கு சொல்கிறவங்க இதுக்கு சில முறைகளை கடைபிடிக்கணும். அம்மாவுக்குள்ள வந்தால் காலையில் எழுந்திரிச்சோம், சாமி கும்பிட்டோம், போனோம், அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணேன், அம்மாவுக்கு புடவை கட்டினேன், அம்மாவுக்கு துணி வச்சேன், அம்மாவுக்கு பொங்கல் வச்சேன், அம்மாவுக்கு இந்த மாதிரி பேசுகிறவங்க முட்டாள். சாமிக்கு என்ன தேவைன்னே நிறைய பேர் தெரியாத தண்ட கர்மம் இன்னும் நிறைய இருக்கிறாங்க சகோதர சகோதரிகள். கேட்டால் என்ன, எவனோ ஒரு நல்லாயிடுச்சு, நல்லாவதுக்கு காரணம் வேற, அது இப்போ சொல்ல முடியாது. அவனுக்கு நல்லாயிடுச்சு, அவனால வந்து எடுத்து வந்து கொடுத்துட்டானா உடனே நீங்கள் மந்திரவாதியா, நீங்கள் ஒரு சாமியாடியா, ஒரு அருள்வா போடாங்க? கிடையாது. இறைவனுடைய அனுகிரகமும் அந்த பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு தெரியணும். நிறைய பேர் பாருங்க, நான் வந்து அருள்வாக்கு சொல்றேன்பாங்க, நிறைய கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறது காரணம் குரு இல்லாமல் ஒரு விஷயம்தான், குருவாக்கு இல்லாத ஒரு விஷயம்தான். அப்ப இந்த தெய்வத்தை நீங்க நேரடியாக குறி சொல்றதுக்கு பதிலாக ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்க வந்து முறையாக அதை பயிற்சி எடுத்து அந்த தெய்வத்து வழியாக நீங்க குறி சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் உங்கள்கிட்ட சாமி இறங்கவே இறங்காது, யாரும் கட்டவும் முடியாது. இப்ப கஷ்டப்பட்டு ஒரு அருள்வாக்கு அங்காளம் வச்சு சொல்றான், திடீர்னு ஒரு மந்திரவை கட்டிட்டு போயிடுறானா, அப்ப நீ இத்தனை நாள் அந்த சாமி உன்னை காப்பாத்தி இருந்துச்சுல, இப்ப ஏன் காப்பாற்ற கேள்விட்ட பதில் கிடையாது. புரியுதுங்களா? இப்படிதான் நிறைய பேர் மாட்டி முடிக்கிறாங்க. அதனால சகோதர சகோதரிகளே, இந்த அருள்வாக்கு சொல்ற விஷயங்கள் முறையாக குரு இல்லாமல் யாருமே அருள்வாக்கு படிக்காதீங்க, அருள்வாக்கை பத்தி பேசாதீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு சக்கரம் இருக்கணும், பாதுகாப்புக்கு பொருள் இருக்கணும், பாதுகாப்புக்கு கட்டு உடைச்சு அது கட்டு திரிச்சு கொடுக்கணும், பாதுகாப்புக்கு உடுக்க கொடுத்துருக்கணும், பாதுகாப்புக்கு பாடல் கொடுத்துருக்கணும். ஒரு அவசரமா திடீர்னு ஒரு பேயோ ஒரு மினியோ உங்க முன்னாடி தோன்றிடுச்சு, உங்க ஞானத்துல தெரியுது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கூட வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கணும். அதுக்கு உண்டான ஒரு குழந்தைங்களை பயந்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பாடம் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சும்மா நாங்களே அங்காளமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அங்காளமா 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 ஓம் சிவ சிவ சிவா இதெல்லாம் கிடையாது. அதுக்கு நிறைய நம்ம பாடல்லே பல ரகம் இருக்குது. சும்மா மந்திரத்தை சொல்லி சாமி கூப்பிடுறது ஒரு விஷயம் கிடையாது. அதை பாடல் மூலியமாகவே தெய்வங்களை வர்ணிக்க 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 தெய்வங்கள் குதூகலமாக சந்தோஷமாக நம்மகிட்ட கொண்டாடி உடையாந்து நம்மளுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணும், நம்மளை தேடி வந்திருக்கும் தேவையும் பூர்த்தி பண்ணும். எரியோர்கள் எங்க இருக்குது, எப்படி இருக்குது, எந்த மாதிரி நிலைநிறுத்தி வைக்கணும், உண்மையுமே அருள்வாக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன. அருள்வாக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு இருக்கும், ஒரு சில 2 விளக்கு இருக்கும், ஒரு சில 3 விளக்கு வச்சிருப்பாங்க. ஸோ இது எத்தனை விளக்கு முறையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக பயிற்சியில் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் இந்த பரம்பரையே இல்லாத இடப்பட்டவங்களாம் கண்டிப்பாக குருவாக்கு இல்லாமல் அருள்வாக்கு வராது, வாக்கு பலிதம் ஏற்படாது. அது மீறி செய்தீங்கன்னா உங்கள் குடும்பங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படும். அதனால சரியான ஆளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தகுந்தது போல உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த தெய்வத்துக்கிட்ட எவ்வளவு தூரம் நெருங்கி போகாம நெருங்கி போய் தெய்வத்துக்கிட்ட பேசக்கூடிய வழிமுறையை நீங்க முழுமையா கத்துக்கிட்டு அந்த தெய்வம் உங்களுக்கு வேலை செய்தான் அதையும் முழுமையா தெரிஞ்சு அதுக்கு பிறகு நீங்க கோயில் கட்டுறதோ கோபுரம் கட்டுறதோ எதை வேணாலும் செய்யுங்க. ஸோ ஒருத்தருக்கு தராங்கன்னு வாங்கி செஞ்சிடாதீங்க. ஆனா ஒரு தடவை நீங்க சாமி சொல்லி அது நடந்துடும், அடுத்த முறை இது நடக்காது. தெய்வங்கள் ஈஸியாக கட்டுப்பட்டுடும். தெய்வங்கள் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சுன்னு தெரியாது, வரலனாலும் ஏன்டா வரலன்னு தெரியாது. 1002 காரணங்கள் நீங்க செஞ்சாலும் கட்டு உடைச்சாலும் எவ்வளவு கழிப்புகள் செஞ்சாலும் இறங்கின தெய்வம் இறங்கினதான் அவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறாது.
ஏன்னா இறங்கும்போது 1002 அம்பு போட்டுட்டு தான் இறங்கும். அதனால மக்களே இந்த சாமியாடிகள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலகதை நமக.